உயர்கல்வி கழகங்களுக்கான UPO ஆன்லைன் விண்ணப்பங்கள் திங்கட்கிழமை திறக்கப்படும். பெர்லிஸில் பிறந்த குழந்தையை கைவிட்டு சென்ற குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்ட உணவக பணியாளர். வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்ட சிங்கப்பூர் முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன். சீனாவில் 6,22,000 ரிங்கெட் மதிப்பிலான தாயின் நகைகளை வெறும் 36 ரிங்கெட்டுக்கு விற்ற மகள். சடலத்துடன் உடலுறவு பாலியல் குற்றமல்ல, இந்திய உச்சநீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. (2025, 2026) கல்வியாண்டில் மாணவர்களுக்கான அடிப்படை சான்றிதழ், டிப்ளோமா மற்றும் இளங்கலை பட்டப்படிப்புக்கான UPO ஆன்லைன் மூலம் முதல் கட்ட விண்ணப்பங்கள் பிப்ரவரி 10 தொடங்கி மார்ச் 14 வரை திறக்கப்பட்டிருக்கும். உயர்கல்வி நிலையங்களுக்கான 2வது கட்ட ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஏப்ரல் 14 முதல் மே 18 வரை திறக்கப்பட்டிருக்கும். 20 பொது பல்கலைக்கழகங்கள், 36 தொழில்நுட்ப கல்லூரிகள், 106 சமூக கல்லூரிகள் மற்றும் மாரா நிறுவனங்களின் 2 உயர்கல்வி கழகங்களில் இணைவதற்கான விண்ணப்பங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக உயர்கல்வி அமைச்சு இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. SPM மற்றும் STPM அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியை கொண்ட மாணவர்களுக்கான அனைத்து கல்வி திட்டங்களுக்கும் முதல் கட்ட விண்ணப்பங்கள் திறந்திருக்கும். நேரடி சந்திப்பு அல்லாத மற்றும் சோதனைகள் இல்லாத கல்வி திட்டத்திற்கு 2வது கட்ட விண்ணப்பங்கள் திறக்கப்படும். அனைத்து தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களும் உயர்கல்வியை தொடர இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். SPM கல்வி தகுதியை கொண்ட மாணவர்களுக்கு மொத்தம் 350 கல்வி திட்டங்களுக்கும் மற்றும் STPM கல்வி தகுதி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியை கொண்டவர்களுக்கு பொது பல்கலைக்கழகங்கள், தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் மாரா உயர்கல்வி கழகங்கள், சமூக கல்லூரிகள் வழங்கும் 1131 கல்வி திட்டங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும் என உயர்கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பெர்லிஸில் கடந்த மாதம் பிறந்த குழந்தையை ஒரு உணவகத்தில் கைவிட்டு சென்றதாக உணவக உதவியாளர் இன்று நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். கங்கார் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 30 வயது நோர் ஜைனாப் ஜமாலுடீன் அதனை ஒப்புக்கொண்டார். இதையடுத்து 6000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அப்பெண்ணை ஜாமீனில் விடுவித்த நீதிமன்றம் மார்ச் 19 வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என்றது. ஜனவரி 19 காலை 6:30 மணி அளவில் சங்லாங்கில் கம்போங் ராமாவில் உள்ள ஓர் உணவகத்தில் பிறந்த குழந்தையை கைவிட்டு சென்றதாக ஜைனா மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. கைவிடும் நோக்கத்துடன் குழந்தை பிறந்ததை மறைத்ததற்காக அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்கப்படலாம். சிங்கப்பூரில் 12 மாத சிறைவாசம் அனுபவித்து வரும் போக்குவரத்து முன்னாள் அமைச்சர் ஈஸ்வரன் வீட்டு காவலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இன்று முதல் வீட்டுக்காவல் நடப்புக்கு வருவதை சிங்கப்பூர் சிறைசாலை சேவை துறையான SPS உறுதிப்படுத்தியது. குறிப்பிட்ட சில நிபந்தனைகளுடன் எஞ்சிய சிறை காலத்தை அவர் வீட்டில் கழிப்பார். மின்னணு கண்காணிப்பு சாதனத்தை அணிந்திருப்பது, வேலை, படிப்பு அல்லது பயிற்சிகளில் ஈடுபடுவது, SPS-இடம் ஆலோசனை சேவைகளை பெறுவதும் அந்நிபந்தனைகளில் அடங்கும். அமைச்சராக இருந்த காலத்தில் $4,30,000 மதிப்புடைய பரிசுகளை பெற்றதற்காக ஈஸ்வரனுக்கு 12 மாத சிறை விதிக்கப்பட்டிருந்தது. கடந்த அக்டோபர் 7 அவர் சிறைவாசத்தை தொடங்கினார். சிங்கப்பூர் சிறைசாலை சட்டத்தின்படி நன்னடத்தை அடிப்படையில் சிறை தண்டனையில் 3/2 பகுதியை முடித்த ஒரு கைதியை முன்கூட்டியே விடுதலை செய்ய வேண்டும். அப்படி பார்த்தால் குறைந்தது இன்னும் 4 மாதங்கள் அவர் சிறைவாசத்தை அனுபவிக்க வேண்டும். இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.
இறந்த பெண்ணின் உடலுடன் பாலியல் உறவு கொள்வது சட்டப்படி குற்றமில்லை என இந்திய உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சடலத்துடன் உடலுறவு கொள்ளும் தன்மைக்கு நெக்ரோபீலியா என்பது அறிவியல் பெயராகும். கர்நாடகாவில் கொலை செய்யப்பட்ட 21 வயது பெண்ணின் சடலத்துடன் ஆடவர் ஒருவர் பாலியல் உறவு கொண்டது குற்றமாகாது என கூறி அந்த குற்றச்சாட்டை உச்சநீதிமன்ற அமர்வு ரத்து செய்தது. எனினும் கைது செய்யப்பட்டவர் மீதான கொலை குற்றத்தை மட்டும் நீதிபதிகள் உறுதி செய்தனர். இறந்த உடலுடன் பாலியல் உறவு கொள்வது இந்திய தண்டனை சட்டத்தின் 376வது பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய பாலியல் வன்கொடுமை குற்றமாகாது என நீதிமன்றம் விளக்கமளித்தது. நெக்ரோபீலியா ஒரு மனநல பாலியல் கோளாறு என்பதால் அதனை தண்டிக்கும் சட்டங்களை நாடாளுமன்றம் இயற்ற வேண்டிய அவசியத்தையும் நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர். GM Indians பெருமையுடன் வழங்கும் ஸ்லாங்கர் குளோபல் பாலிவுட் பஜார் அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 26 பிப்ரவரியிலிருந்து 2 மார்ச் வரை ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பிரியாணி, பானிபூரி, பஞ்சாபி ஸ்வீட், குனாஃபா, கோலி சோடா, சீஸ் நாச்சோஸ், ஹோல்சேல் விலையில் காலிவுட் பாலிவுட் சாரிகள், கிட்ஸ் வேர், ஹோம் அக்சசரிஸ், பஞ்சாபி சூட்ஸ், குர்தா, குர்தீஸ், லெஹங்கா என 80% வரை டிஸ்கவுண்டட் விலைகள். ஏயோன் மால் புக்கிட் ராஜா கிளாங் ஸ்லாங்கோரில். பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். சீனாவில் 13 வயது பெண் பிள்ளை ஒருவர் மலேசிய ரிங்கெட்டுக்கு 6,22,000 ரிங்கெட் மதிப்பிலான தனது தாயின் நகைகளை அவருக்கு தெரியாமலேயே விற்றுள்ளார். அது கூட தப்பில்லை என வைத்துக் கொள்வோம். ஆனால் அதை வெறும் 36 ரிங்கெட்டுக்கு அவர் விற்றதை தான் ஜீரணிக்க முடியவில்லை. அதுவும் உதட்டில் போடும் வளையம் மற்றும் காதில் போடும் தோடுகளை வாங்க லட்சக்கணக்கான ரிங்கெட் மதிப்பிலான நகைகளை அவர் விற்றுள்ளார். தனது பச்சை நிற காப்பு, சங்கிலி, விலை மதிப்புமிக்க ரத்தினக்கல் ஆகியவற்றை மகள் திருடி உள்ளூர் சந்தையில் விற்ற விஷயம் அண்மையில்தான் தாய்க்கு தெரிய வந்தது. 13 வயதினருக்கே உரித்தான வயது கோளாறால் பாதிக்கப்பட்டதாக நம்பப்படும் அப்பெண் தாயின் நகைகள் போலியானவை என நினைத்து கடையில் விற்றுள்ளாராம். யாரோ ஒருவர் அணிந்திருந்த தோடு தன்னை வெகுவாக ஈர்த்ததாகவும் அதை வாங்கியே தீருவதென்ற முடிவில் நகைகளை விற்றதாகவும் தாய் விசாரித்த போது மகள் கூறியுள்ளார். இதையடுத்து தாய் போலீசில் புகார் செய்ய உடனடி விசாரணை தொடங்கியது. சில மணி நேரங்களிலேயே மகள் விற்ற நகைகள் அடையாளம் காணப்பட்டு கடைக்காரரின் ஒத்துழைப்போடு தாயிடம் ஒப்படைக்கப்பட்டது.